இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 25வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம், இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்துச் செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம், தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இறை வாக்கினர் ஓசையா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக அருமையாக ஆண்டவராய கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும், நிறைகள் குறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அந்த மக்களை அந்த பாலும் தேரும் வழியும் அந்த கானான் தேசத்திற்கு அழைத்துச் சென்றார் என்பதை நாம் விசுவசிக்கின்றோம், என்பதை நம்புகின்றோம். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராய கடவுளை விட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்காமல் அவர் அவர்களை தீய செயலிலிருந்து விடுபட, தீய செயலிலிருந்து விட்டு விலக அவர் கட்டளையிடுகின்றார். ஆனால் இவர்கள் உண்மையாகவே தீய செயலிலிருந்து விடுபடாமல் போலியான மனமாற்றத்தை ஆண்டவராய கடவுளுக்கு காட்டுகின்றார்கள். ஒரு தீய செயலிலிருந்து வெளியில வர மாதிரி வெளியில வந்துட்டு கொஞ்ச நாட்கள்ல அதை திரும்ப செஞ்சார்கள். திரும்ப அதை செய்யும் பொழுது இது மனமாற்றம் அல்ல, மாறாக இது போலி மனமாற்றம், போலியாக தம்மையே மாற்றிக் கொள்வது அப்படின்னு இன்னைக்கு கடவுள் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு. நீங்க இப்படி போலியாக வாழும் பொழுது கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய அன்பும் ஆசிரும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, அப்புறம் கடைசியில ஓசையா புத்தகத்தில் இன்னைக்கு முதல் இந்த வாசகத்துல பார்த்தோம்னா, நான் பலியை விரும்பவில்லை, எனக்கு எந்த பலியும் நீங்க கொடுக்க வேணாம், மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகின்றேன். யார்கிட்ட அந்த இரக்கமும் அன்பும் இருக்குதோ அவங்கள்ட்ட தான் இந்த உண்மையான மனமாற்றம் இருக்கும், போலியான மனமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம உண்மையான மனமாறியவர்களா இருக்கிறோம்னா நம்மளிடையே இரக்கமும் கடவுளுடைய அன்பும் ஆசிரும் அருளும் நிறைவாக இருக்கும். அதுதான் முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்றைய நற்செய்தியை பார்த்தோம்னா இறைமகன் இயேசு அதை தெளிவா சொல்றாரு. அங்கேயும் சொல்றாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. யாரெல்லாம் நம்ம பெரிய நேர்மையாளர்கள், நான் தான் நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டும் பொழுது அவர்களுக்காக தான் இந்த ஓமையை சொல்றாரு. ஆனால் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல, வெளிவெடப்பக்காரர்களை போல வெளியில தான் நான் நேர்மையாளர்கள், நான் உண்மையானவன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய காட்டுகிறாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு அந்த உண்மையை சொல்றாரு. ஒரு பரிசேயர் வருகின்றோர், பரிசேயருடைய குவாலிட்டி, அவருடைய குணநலன்கள் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வருகின்றவருடைய குணநலன்களும் அவருடைய செயல்பாடும் நமக்கு என்ன தெரியும். அவர்கள் அந்த நம்மளுடைய சமுதாயத்தில் அவர்கள் வாழும் பொழுது இந்த பரிதண்டவர்களும் பரிசேயர்களும் எப்படி கருதப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பரிசேயர் சொல்றாரு, ஆண்டவரே நேர்மையாளர், நான் எல்லாத்துலயும் இருக்கிறேன், இருந்தாலும் அதற்காக நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து வேலைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்மை தாமே உயர்த்தி கொள்கிறார் கடவுளுக்கு முன்பாக. ஆனா இந்த வரிதண்டுவர் அவர் ஒரு பாவி, நான் செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணகத்தை அமர்ந்து பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்பை தட்டி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றார், கடவுளுடைய ஆசிரியர் கேட்கின்றார். அதனால சொல்றாரு, இந்த வரிதண்டுவர் வீட்டுக்கு திரும்பும் பொழுது கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டு சென்றார், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு சென்றார். பரிசேயர் அப்படி இல்லை. அதனாலதான் இன்னைக்கு முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தம்மை தாமே தாழ்த்தி கொள்பவர்கள் உயர்த்தப்படுவர், தம்மை தாமே உயர்த்தி கொள்பவர்கள் தாழ்த்தப்படுவர். நம்மளாம் நம்மையே தாழ்த்தி கொண்டோம்னா, கடவுளுடைய இறை ஆட்சிக்காக நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது, நான் பாவி, நான் செஞ்சது குற்றம், இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி தாழ்த்தி கொள்ளும் பொழுது நாம் உயர்த்த பெறுவோம். நம்மையே நாம் உயர்த்தி கொண்டு இந்த பரிசேயரை போல நான் அப்படி செய்யறேன், நான் எல்லாம் பண்றேன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மை நாம் தாழ்த்தி கொள்கின்றோம். உயர்த்தி கொள்ளும் பொழுது நம்ம தாழ்த்தப்படுவோம். அதனால இன்னைக்கு தெளிவாக சொல்றார், நான் பலியை விரும்பவில்லை, இரக்கத்தையே விரும்புகிறேன். அதனால நம்ம எல்லாரும் இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றபோல் நடந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய இரக்கத்திற்காக வேண்டுவோம். கடவுளுடைய இரக்கம் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். கடவுளுடைய அன்பு நம்மள்ட்ட இருக்கும் பொழுது நம்மளும் உயர்த்தப்படுவோம் வாழ்க்கையில.
நம்ம ஏன் அப்படி உயர்த்தப்படாம இருக்கோம்னா இரக்கமும் கடவுளுடைய அன்பும் இல்லாதனால்தான் நம்ம அப்படியே அதே நிலைமையில இருக்கிறோம் இன்றைய சிறப்பாக இந்த நாள். அதனாலதான் இரக்கம், அந்த அன்பு. தொடர்ந்து எங்களுடைய சபையின் பாதுகாவலர் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் இறைமகன் இயேசுவிடம். அவர் எழுதிய புத்தகத்தில் லவ் ஆஃப் காட், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய அந்த இரக்கத்தை பத்தி அவர் புத்தகத்தை ஃபுல்லா வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் புத்தகம் மட்டும் எழுதல, கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டார், கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்து கொண்டு இன்று அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். என்ன நிலைமைக்கு? புனிதர் என்ற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இதே போல இரக்கத்தோடு அன்போடு இருக்கும் பொழுது நாமும் புனிதர்களாக வாழ இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.